பயங்கர பரபரப்பா வந்து ஏலம் விட்டுட்டு இருக்கீங்க. எந்த அடிப்படையில நீங்க ஏலம் வந்து விடுறீங்க இந்த மீன் எல்லாம்? பக்கத்துல வந்து நம்ம லகுன் பகுதி இருக்கு, அங்கேருந்து வருது மீனுங்க. அதுல வந்து நமக்கு வியாபாரி நம்ம வந்து அட்வான்ஸ் பண்ணிருக்கிறோம். அங்க மாதிரி நமக்கு மீன் இப்போ ரெகுலரா தந்துருவாங்க. நம்ம ஏலம் விட்டு மொத்த கமிஷன் வியாபாரம் தான். 290 ரூபா, 300 ரூபா, 10 ரூபா, 310 ரூபா, 320, 320 ரூபா, 20 ரூபா, 20 ரூபா, 300 ரூபா, 70, 380, 300 ரூபா, 400, 367 ரூபா. எப்படி இந்த மீன் இந்த ரேட்டு போகும்? 50 ரூபாய்க்கு மீன் கிடைக்குது, 500 ரூபாய்க்கு மீன் கிடைக்குது. எப்படி அந்த மீனுடைய குவாலிட்டியை பொறுத்து ரேட்டு மாறுமா? ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு ரேட் இருக்கு. கொடுவா மீனுக்கு ஒரு ரேட் இருக்கு, கத்தாலைக்கு ஒரு ரேட் இருக்கு, சிறையாக்கலுக்கு ஒரு ரேட் இருக்கு, இறால் வருது இறாலுக்கு ஒரு ரேட் இருக்கு, நண்டுக்கு ஒரு ரேட் இருக்கு. ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு ரேட்டை வச்சு ஏலம் விடுவோம். ஏலம் எடுக்கிறவங்க அவங்க மீன் விற்கிறவங்கள்ட்ட நம்ம கமிஷன் எடுத்துக்கிடுவோம். மீன் கொண்டு வரவங்கள்ட்ட ஸ்டார்டிங் 20 ரூபாயில இருந்து கிடைக்கும் மீன். 20 ரூபாயில இருந்து மீன் கிடைக்கும். என்ன டைமிங்ல என்ன டைமிங் வரலாம் இங்க மீன் வாங்கணும் அப்படின்னா? முத்துப்பேட்டை மீன் மார்க்கெட்டுக்கு என்ன டைமிங்ல இருந்து வரலாம்? காலையில 5 மணில இருந்து 11:30 மணி வரைக்கும் வரலாம். காலையில 5 மணில இருந்து 11:30 மணி வரைக்கும் ஏலம் எடுக்கலாம். டெய்லியும் ஒரு 1 மணி வரைக்கும் மீன் கிடைக்கும். ஆமா, மீன் கிடைக்கும், ரெகுலரா கிடைக்கும். வியாபாரிகளை மட்டும் அலோவ் பண்ணுவீங்களா இல்ல யார் வேணாலும் மீன் எடுக்கலாம்? யார் வேணாலும் வந்து கேட்கலாம். பொதுமக்கள் யார் வேணாலும் வந்து மீன் எடுத்துட்டு போகலாம்.